வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து சுக்கிரன் மற்றும் சுக்கிரனோட இயல்புகள் பற்றி பார்ப்போம். சுக்கிரன் அப்படின்னாலே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அது ஒரு 4 பேர் போகும்போது சுக்கிரன் ஆதிக்கம் உடைய நபர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தனியாக தெரிவாங்க. ஸோ முதல்ல நம்மளுடைய பார்வைகள் வந்து அங்கே தான் போகும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்கள் மேலே தான் போகும். சுக்கிரன் வந்து நவகிரகத்தில் வெள்ளின்னு அழைக்கப்படுவார். வெள்ளிக்கிழமை வந்து அவருக்கு வந்து உகந்த நாள் சுக்கிரனுக்கு. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பரணி, பூரம், போராடம் நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம். ரிஷபம், துலாம் ராசிகள் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிகள். அதே மாதிரி சௌபாக்கியம், வியாகத்தம், சாத்திய நாமயோகம், இந்த 3 நாமயோகத்துக்குமே சுக்கிரன் தான் யோகியை விடுவார். சுக்கிரனை பற்றி சொல்ல போனோம்னா வச்சிங்களேன், அவர் வந்து பிருகு மகரிஷிக்கும் காவிய தேவிக்கும் பிறந்தவர். அங்கிரச முனிவர்கிட்ட வந்து குருவும் சுக்கிரனும் வந்து 2 பேருமே வந்து பயில்றாங்க. ஆங்கிரச முனிவர் வந்து தன்னுடைய மைந்தனான குருவை வந்து தேவகுருவாக நியமிக்கிறதுனால சுக்கிரனுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வருது. ஸோ அதனால் அவர் அசுரகுருவாக மாறுறாரு. அசுரகுருவாக மாறி அசுரர்களுக்கு வந்து மிருக சஞ்சீவினி மந்திரம் மூலமாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அசுரர்களை வந்து உயிர்ப்பிக்கிறாரு திரும்ப. ஸோ அதே மாதிரி தான் வந்து சுக்கிரன் மாந்தி தொடர்பு ஏற்பட்டுருந்ததுன்னா ஜாதகத்தில் அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து இட்டு போனாங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்றி எட்டு வரக்கூடிய தன்மை அப்படின்றது ஜாதகத்தில் இருக்குது. சுக்கிரன் மாந்தி இருக்கிற ஜாதகத்தில் அந்த வந்து பேஷண்ட்டை வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் காப்பாற்றி எட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து அவங்க காப்பாற்றி எட்டு வந்துடுவாங்க. சுக்கிரன் மாந்தி இது. மற்றபடி சுக்கிரன் கிரக இணைவுகள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சூரியன் இருந்துச்சுன்னா எல்லாமே சுக்கிரனோட அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்ற மாதிரி குரு மட்டும் இல்லை, சுக்கிரனும் அந்த அளவுக்கு தான். சுக்கிரன் வந்து தனித்து இருக்கிறதை விட மற்ற கிரகங்களோடு சேரும்போது பலன் வந்து அதிகமாக வந்து மாறுபடுது. நல்லா சுகம், மகிழ்ச்சி இதெல்லாமே சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் வந்து சூரியனோடு சேரும்போது கண்டிப்பாக தந்தை வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் சேர்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். சந்திரன் சுக்கிரன் வந்து பெண்களுக்கு வந்து கேந்திரத்தில் இருந்தாலே அந்த ஒரு பெண்மைத்தன்மை அப்படின்றது இருக்கும். குடும்ப பாங்கான ஒரு பெண் அப்படின்னு எடுத்துப்பாங்க ஜாதகத்தில். ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுக்கிரன் வந்து பெண் கிரகம், சந்திரனும் பெண் கிரகம். ஸோ அதனாலேயே வந்து கேந்திரத்தில் சுக்கிரனோ இல்லை சந்திரனோ வந்து இருந்துச்சுனாலே அது வந்து ஒரு பெண் ஜாதகங்களுக்கு வந்து வலிமை கூட்டுது. அது மட்டும் இல்லை, மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாமனர் ரூபத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து 3 அடி கேட்கும்போது அந்த கமண்டத்தில் போய் வண்டு உருவம் எடுத்து சுக்கிரன் வந்து அந்த தண்ணி வராத அங்கே போயிட்டு அடைச்சிட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து மகாவிஷ்ணு வந்து தன்னோட தர்ம புல்லுனால் அதை இது பண்ணனால சுக்கிரனுடைய கண் வந்து ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்துக்கு, அதாவது கண்ணுக்கு வந்து ரொம்ப சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கிய காரக கிரகமாக வருது. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, வெள்ளிக்கிழமையில் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேந்திரத்துக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அது அதே மாதிரி சுக்கிரனுக்கு ஒரு பார்வை பலம் உண்டு அப்படின்றது உண்டு. மிருக சஞ்சீவினி மந்திரம் அவர் சுக்கிரனுக்கு தெரியுதுனால சுக்கிரனுடைய 7ஆம் பார்வையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பானது டெட் செல்ஸ், அதாவது இறந்தவங்க உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை வந்து சுக்கிரனுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து டெட் செல்ஸை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை சுக்கிரன் மூலமாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்ததுன்னா 7ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அவனுக்கு இதயத்தில் வந்து எதனா ஒரு அடைப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது அவனை வந்து காப்பாற்றி வரக்கூடிய தன்மைகள் வந்து சுக்கிரனுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போனாலும் காப்பாற்றி எடுத்துன்னு வரக்கூடிய தன்மைன்றது சுக்கிரன் இருக்குது.
சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணுற ஒரு நபராக இருப்பாங்க. சந்தோஷமாக ஒரு எந்த விஷயமா செய்யறதா இருந்தால் சந்தோஷமாக செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க. காரணத்தில் பார்த்தீங்கன்னா தைத்துளை காரணம் அப்படின்றது. தைத்துளை காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுதை தான் மிருகமாக வரும், அதிதேவதை சுக்கிரனாக வருவார். தைத்துளை காரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜேஷ்டாதேவியை வந்து வழிபடணும். ஜேஷ்டாதேவின்றது பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் வந்து ஜேஷ்டாதேவி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்து திருவனந்தபுரம் பக்கத்தில் வீராபுரம் அப்படின்ற இடத்துலையும் ஜேஷ்டாதேவிக்கு தனியாக கோவில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தைத்துளை காரணம் அந்த சார்ந்தவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கழுதை மாதிரி பொதி சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய குடும்ப சுமைகளை வந்து அவங்க சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த தைத்துளை காரணத்துக்காரங்க அவங்களுக்கு வந்து சுக்கிரன் ஆதிக்கம். அதனால் வெள்ளி வந்து சுக்கிரனுடைய உலோகமாக இருக்கிறதுனால வெள்ளி அணியலாம் அந்த தைத்துளை காரணக்காரங்க. மற்றபடி சுக்கிரன் தான் மகிழ்ச்சி. சினிமா, பாட்டு எல்லாமே. ஒரு சினிமா எடுத்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அதை சுற்றியே வந்து கேமரா ஓடுதுன்னா அதுக்கான முக்கிய காரணமே சுக்கிரன் தான். ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அந்த சுக்கிரனோட ஒளி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம் சொல்லுவோம். நம்ம 12 ராசி கட்டத்தையும் அதாவது மகாவிஷ்ணுவோடைய அம்சம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் சுக்கிரன் வந்து உச்சமாவார். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய பாதத்தில் தான் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து நம்ம பெருமாள் போனோன்னா பாதத்தை சேவிக்க சொல்லுவாங்க மேக்ஸிமம். சுக்கிரன் அங்கே தான் உச்சமாவார், மீனராசியில் தான் உச்சமாவார். சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட சுக்கிரனோட அதிதேவதை வந்து மகாலட்சுமி ஆக்சுவலாக. அதனால தான் வந்து தூய்மை, தெளிவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சுக்கிரன் ஆதிக்கம் கட்டுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. எல்லாமே விஷயமே ஒரு தூய்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து சுக்கிரன் வந்து பயிற்சி ஆவார். அவர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூரியன், புதன் அந்த 2 கோள்களோடு இணைந்து தான் பயணிப்பார். 2 ராசிகள் மேலே தாண்டி போக மாட்டாங்க சூரியனும் புதனும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனோட நெருங்கிய பாகையில் சுக்கிரன் அஸ்தமனம் ஆகும்போதும் சூரியன்லேருந்து ஒரு 40 பாகை விலகி போய் சுக்கிரன் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா புத்திர தோஷத்தை உருவாக்குது.